உண்மைதானே. அவங்க கட்சியில சரிபாதி வேட்பாளர் வந்து ஹையர் பண்ணப்பட்ட வேட்பாளர். ஆமா. வெளியிலேருந்து வந்தவங்க தானே. தேர்ந்தெடுத்து இல்லங்க. வெளியிலேருந்து நான் உங்களுக்கு தெரியும்ல, மாவட்ட செயலாளரா இருக்காரு தூசி மோகன். ஏடிஎம்கேல. அவர் வந்து மறுநாள் முதல் நாள் நைட் ராஜினாமா பண்றாரு. எப்ப சேர்ந்தாருங்கிற போட்டோ நீங்க நானும் பார்க்கல. நாஞ்சில் சம்பத் சேர்ந்த போட்டோ நீங்க பார்த்தீங்க, நான் பார்த்தேன். இவர் எப்ப மறுநாள் காலையில வேட்பாளர்ல 234 பேர் நிக்கிற வரிசையில. அப்ப வந்து என்ன நடந்திருக்கும்னு உங்களுக்கு தெரியுமில்ல. எல்லாம் நான் சொல்ல இப்ப நீ எல்லாருமே வந்ததான். கூப்பா கிருஷ்ணன் இருக்கிறாரு. எல்லாருமே வெளியில இருந்தவங்க தான். அதுல ஒன்றும் தப்பு சொல்ல. அதனால வந்து அவங்க வேலையை பார்க்க 2வது கட்ட தலைவர்களே கிடையாது. பிளஸ் அவங்க பாருங்க, ஜெயலலிதாட்ட நம்பர் 2வா இருந்தவர், சசிகலாட்ட நம்பர் 2வா இருந்தார், ஓபிஎஸ் நம்பர் 2வா இருந்த திரு செங்கோட்டையன் நம்பர் 4ஆ இருக்கிறார். அவர் வந்து ஆதவ அர்ஜுனாவுக்கு பின்னாடி நிற்கிறார். ஆனால் இங்கே வாங்கினேன் அப்படின்னா பின்னாடி போய் நிற்கிற இடத்துக்கு நிற்கிறார். இது வந்து இது ஒரு ஃபாலா, அது குரோத்தா அப்படின்னு அவரவர் யோசிக்கணும். திரு ஓபிஎஸ் எங்கே இருந்தார்? முதலமைச்சர், துணை முதலமைச்சர், ஒருங்கிணைப்பாளர் எங்கே இருந்தார்? அவர் போனார்னா ஏடிஎம்கேல என்ன மரியாதை கிடைச்சிருந்துச்சு? இன்னைக்கு தங்க தமிழ்ச்செல்வன் பக்கத்தில் உட்காந்துருக்காரு. நாளைக்கு சேகர்பாபு பின்னாடி நிற்பார், தயாநிதி மாறன் போறவே. அப்போ அவர் என்ன கிடைச்சது? அப்போ அதானே யோசிக்கிறவங்க. என்ன எங்கேவா இருந்தாங்க, எங்கே போனாங்க? அப்போ இவர்கள்ட்ட இருக்கிறது அவ்வளவுதான். புதுசாக வந்திருக்கக்கூடியவங்க தலைவர்களாக உருவாகல். அவங்க நினைக்கிறாங்கன்னா ஒரே ஒரு ஜெயலலிதா மாதிரி ஜெயலலிதா நிறைய தலைவர்களை வச்சிருந்தாருங்கிறது இன்னைக்கு புரிவாதா இல்லையா?